Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. மல்லி 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 மல்லி. அம்மா, இது சரிப்படாதுமா. நம்ம கிளம்புவோம். நாம இன்னொரு நாள் ஃப்ரீயா வரலாம். இல்லனா நீங்க சாமி கும்பிட்டு வாங்க, நான் போய் கார்ல உட்கார்ந்திருக்கேன். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? மீனாட்சி அம்மா திருக்கல்யாணத்தை பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க தம்பதி சமேதரா வந்திருக்கீங்க, தவற விடலாமா? ஐ, புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்றீங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இவங்களோட குழந்தை மாதிரி தெரியலையா? ஏம்மா குழந்தை, அப்படி இல்லம்மா. உங்க அப்பா அம்மாவை பார்த்தா புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி தான் இருக்கு. விஜய், கொஞ்ச நேரம் தானே, ஐயாவே சொல்றாருல்ல, பாத்துட்டு போவோமே. பாட்டி சீக்கிரம் இறங்க வா. என்ன பாட்டி இவ்ளோ கூட்டமா இருக்கு? ஓ, திருக்கல்யாணம் பாட்டி. சரி வாங்க போலாம். சீக்கிரம் வா வா வா. அதான் வந்தாச்சே, அப்புறம் ஏன் சீன் போடுற? என்னது சீனா? அடியே, உன் மக வாழ்க்கை சீனாயிடக்கூடாதுன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி இல்லாம இவங்க நிஜமாவே கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்து இங்க திருக்கல்யாணத்தை பாத்துட்டா அப்புறம் காலத்துக்கும் பிரிய மாட்டாங்க. மக்கு மக்கு. சீக்கிரம் வா வாங்க வாங்க. என் பேத்திய நான் வாழ வைக்கணும்னா அந்த மல்லிய நான் என் மகன் கிட்ட பிரிச்சு ஆகணும். அம்மா, குடும்பமா இந்த மாதிரி திருக்கல்யாணம் பார்க்க வர்றதெல்லாம் எவ்வளவு பெரிய யோகம் தெரியுமா? சிரமம் பார்க்காம கொஞ்சம் பொறுத்து இருந்து திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. காலத்துக்கும் புருஷன் பொண்டாட்டி இணை பிரியாம இருப்பாங்க. அன்னை மீனாட்சி அருளும் அப்பன் சுந்தரேசன் அருளும் நிறைவா கிடைக்கும். இருந்து பார்த்துட்டு போங்க. சரிங்க. பாட்டி, அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? ஒண்ணு இல்லம்மா, பாட்டியும் தாத்தாவும் மாதிரி அம்மாவும் அப்பாவும் வயசானதுக்கு அப்புறமும் ஒன்னாவே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாங்க. அம்மா போலாமா? என்னடா எங்க போலாங்கற? அது இல்ல, டைம் ஆச்சு, வெயிட் பண்ண முடியாது, வீட்டுக்கு போலான்னு சொல்றான் பாருங்க. ஏண்டா பாத்தியா இங்க நடக்கிற கூத்த பாத்தியா? புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க மீனாட்சி திருக்கல்யாணத்தை பாக்குற வாய்ப்பு கிடைக்கணும்னு தவம் கிடப்பாங்க. உன் தம்பி வீட்டுக்கு போகணும்னு சொல்றானாம்ல, நல்ல கதையா இருக்க. இந்தப்பா, ஏன்பா விஜய், நிஜமாவே கல்யாணம் பண்ணித்தான் இவளை நீ கூட்டிட்டு வந்தியா? இல்லன்னா உண்மையை சொல்லு. ஏன்னா ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணிக்கலேன்னு வச்சுக்க, இவளை இப்படி அனுப்பி விட்டுட்டு நாம அப்படி போயிடுவோம். என்ன சித்தி நீங்க? இப்பவாவது கேட்டீங்களே, இவளை கூட்டிட்டு வந்ததும் எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது. நானும் நிறைய விஷயத்துல கவனிச்சிட்டேன், எதுவுமே சரியில்லை. கட்னானா கட்லையான்னு துப்பறிஞ்சு சொல்லவே ஒரு ஆள் வேணும் போல இருக்கே. அதான் உன் புருஷா இருக்கானே. என்ன என்ன சொன்னீங்க நீங்க? ஐயோ இல்லம்மா, அதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்க வேண்டியதானே கேட்டாங்க, அதானே? ஆமாங்க. சித்ரா, மீனாட்சி திருக்கல்யாணமாமே, அத நம்ம பாக்குறது ரொம்ப நல்லது சித்ரா. நாம உதாரண புருஷன் முன்னாட்டியா எப்படி இருக்க போறோம் பாரு. என் பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? முறையா கட்டிக்கிட்டீங்க, முறையா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இங்க முறையா கட்டல, முறையா வராதவங்க எப்படி முறையா வாழ முடியும்னு. ஹலோ 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 ஹலோ, என்ன முறையா வாழறத பத்தி முறையா பேசாதவங்க அப்படியே நான் முறைச்சு பார்த்தாலே மர கழண்டுருவாங்கன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அத கொஞ்சம் இந்த அம்மாவுக்கு யாராவது எடுத்து சொல்லுங்க. என்ன எடுத்து சொல்லணும்? என்ன 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 சொல்லணும்ங்கறீங்க? சரி 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 சரி, வாங்க நம்ம போய் திருக்கல்யாணத்தை பார்க்கலாம். வாங்க எல்லாரும் வாங்க. பாப்பா பாப்பா, என்ன இவங்க? என்ன சித்தி? வாங்க, அட வான்னு சொல்றேன்ல, வா போலாம்.
வாடி, எதுக்கு தயங்குற? ஓம் மீனாட்சி அம்பிகையே போற்றி, ஓம் மங்கையர் கன்னியே போற்றி, ஓம் மகிழாண்ட நாயகியே போற்றி, ஓம் மரம் வளர்க்கும் தாயே போற்றி, ஓம் சொக்கநாத பெருமானே போற்றி, ஓம் சிவரூபனே போற்றி போற்றி. பாட்டி அவங்க எதுக்கு மாலை போடுறாங்க? சாமிக்கு போடுறதுக்கு பதிலா அவங்க தான் போட்டுப்பாங்க. அவங்க தான் சாமி சார்பா தாலி கட்டுவாங்க. ஓ அப்படியா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாமிக்கு அணிவிச்ச மாலைகளை ஏலம் விட போறோம். கேக்குறவங்க கேட்கலாம். திருக்கல்யாண மாலைங்கிறது சும்மா கிடையாது. இது கிடைக்க போறவங்க அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க. ஓ, குடும்பத்துல எல்லா செல்வமும் தங்கும். இப்போ ஏலம் ஆரம்பிக்க போகுது. கேட்க விரும்புறவங்க கேட்கலாம். பாட்டி என்ன பாட்டி நடக்குது? சாமிக்கு போட்டாங்கல்ல மாலை, அத வாங்கி புருஷன் பொண்டாட்டி போட்டுக்கிட்டா அவங்கள பிரிக்கவே முடியாதாம். அவங்க 2 பேரும் குழந்தைங்களோட அன்பா எப்பவும் இருப்பாங்களாம். அப்படியா? அப்படின்னு யார் சொன்னா? நீங்களா வெண்பாவுக்கு புது கதையை சொல்லாதீங்க. அதான் ஐதீகம். உனக்கு இதெல்லாம் தெரியாது போல இருக்கு. இட்டு கட்டி நீங்களா சொல்லாதீங்க. நீங்க மனசுல என்ன வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு ரஞ்சிதா, ஓ மனசுலதான் மல்லிய அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கு. சாமி முன்னாடி புருஷன் பொண்டாட்டி மாலை மாத்திக்கிறது காலங்காலமா இருக்கிறது தானே. ஆமா ரஞ்சி, அதானே உண்மை. அப்படிதானே சொல்லுவாங்க. பாட்டி அடி பாவி, யாரு தானே காலம் மிதிக்கும். அண்ணா, என்னண்ணே அண்ணி கோயில்ல இருப்பாங்கன்னு தேட வந்துட்டீங்களா? ஆமாடா, அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. உள்ள போய் தேடி பார்க்கலாம். சரிண்ணே, படா. ஏலம் ஆரம்பிக்க போறேன். ஜோடி 500 ரூபாய். 600, 650, 700, 750. இரு, பாட்டி என்ன பாட்டி கேக்குறாங்க? ஒவ்வொருத்தரா விலை கேக்குறாங்கல்ல, யார அதிக விலை கேக்குறாங்களோ அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு மாலையை கொடுத்துருவாங்க. 800, 850, 900, 950, 1000, 1100, 1200. 1200 ஒரு தரம். கேக்குறவங்க கேட்கலாம். 1200 2 தரம். 5000. நம்மளே மிஞ்சிருவா போல இருக்கே. 5000. என்ன பாப்பா, சின்ன பசங்க எல்லாம் கேட்க கூடாது. ஏன்? இல்லம்மா, 5000 குடுக்கறவங்க தான் கேட்கணும். ஏன் நான் கொடுக்க மாட்டேனா? எங்க டாடா 50000 கூட கொடுப்பாரு. தம்பி, பாப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. டாடா 5000 குடுப்பீங்கல? மா 1200 ஒரு தரம். அங்கிள் நான் 5000 சொல்லியிருக்கேன். மா 5000 ஒரு தரம். 5000 2 தரம். 5000 3 தரம். ஐயா ஜாலி ஜாலி ஜாலி
கொடுப்பா. இந்த இந்தாங்க அங்கிள். பரவாயில்லையே, பாப்பா படுசுட்டியா இருக்கா. இந்த வயசுலயே அவளோட அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு எவ்வளவு ஆசை பாருங்க. எல்லார் வாயையும் ஒரேடி அடைச்சிட்டாளே. தம்பதிங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கங்க. முறைக்கிறாளே. இந்தாங்க. அம்மா நீங்க வாங்கிக்கோங்க. நீங்களே வாங்கிக்கோங்கப்பா. ஏன்பா விஜய், ஆ? இவள கூட்டிட்டு வந்தியா இல்ல இழுத்துட்டு வந்தியா? பக்கத்துல வந்து நில்லுன்னு சொன்னாலே அப்படி யோசிக்கிறா. என்னமோ யார்கிட்டயோ பர்மிஷன் வாங்குற மாதிரி. வாட் ஆர் யூ டாக்கிங்? என்ன பேசுறீங்க நீங்க? என் பொண்ணு என்ன மாட்டு வண்டிங்கிறீங்களா? அப்படியே இழுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்றீங்க. ஐ டோன்ட் லைக் திஸ். நீங்க விடுங்க. அவ ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணிட்டு வந்திருக்கான். சும்மா விட்டா பேசிக்கிட்டே இருக்காங்களே. எங்க பொண்ணு கிராமத்துல வளர்ந்த பொண்ணுங்க. எங்க ஊர்ல எல்லாம் புருஷன் 3 அடி முன்னாடி நடப்பாங்க. ஓ, மல்லி நீ அதெல்லாம் மறந்துருமா. இது சென்னை தானே, அதனால நீ உன் புருஷன் முன்னாடியே நடந்து போகலாம். வா மல்லி, நீ வா. வா மல்லி, நீங்க வாங்க. எங்க நீங்க மாலையை போடுங்க, போடுங்க. இந்தாங்க. ஆ? தட்ட வாங்க சொல்லல தம்பி. மாலையை கையில எடுத்து 2 பேரும் மாலையை மாத்திக்கங்க. எடுங்க தம்பி, மாலையை மாத்திக்கங்க. எடுங்க தம்பி. ஏய் மல்லி, ரொம்ப பெரிய மாலை. ஆமா, பெரிய மாலை தான். இங்க பாருங்க, நீங்க மட்டும் மாலைய மாத்துனீங்க, நடக்கிறதே வேற. மாத்துங்க மாத்துங்க. இவ்ளோ நேரமா கேட்டா கிராமத்து பொண்ணுன்னு வியாகியானம் வேற. பாட்டி மாத்துங்க, நான் சொல்றேன். எங்க கூட இருந்துட்டு அதுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. எனக்கு ஒண்ணு ஆகலையே. மல்லி மாலையை மாத்திக்கோ மல்லி. என்ன டாடா, மாலை போடுங்க டாடா. இதோ இதோம்மா. டாடா மாலை போடுங்க டாடா. வெண்பாக்காக புரிஞ்சுக்கோ மல்லி. அம்மா நீங்களும் மாலை போடுங்க. இதோ மாலையை போடு மல்லி. எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி தந்தீங்களே, இப்ப பாருங்க என் முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்க. டேய், அண்ணா, அது மல்லி மாதிரி தெரியல. அண்ணா அது அவ இல்லண்ணே, வேற யாருக்கோ கல்யாணம் நடக்குதுண்ணே. தம்பி, உங்க ஒய்ஃபுக்கு குங்குமம் வச்சு விடுங்க. குங்குமமா? மத்த நேரமாவது சிரிச்சுக்கிட்டே திட்டுவா. இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம முறைக்கிறாளே. மொட்டை மாடியில மொத்தமா அடிச்சிருவாளோ. வச்சு விடுப்பா. ஐயா சொல்றாருல. ஐயோ டாடா, ஒரு குங்குமம் வைக்கிறதுக்கு இவ்வளவு பில்டப்பா? ஏன் டாடா இப்படி பண்றீங்க? சீக்கிரம் வைங்க.
வச்சு விடுப்பா. சாமியை குடும்பமா கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருக்கல்யாண விருந்துல அவசியம் கலந்துக்கங்க. சரிங்க ஐயா. சரி வாங்க போலாம். போலாமா? பெருசா பேசுறா. வாங்க. வெண்பா பாட்டி கூட வா. பாத்து. ஏத்தா அவங்க தான் ஓடுறாங்கன்னா நீங்களும் வீட்டு விட்டு ஓட பாக்குறீங்க. ஒண்ணு அப்புறம் ஏதாவது வந்துட போகுது என் வாயில. எனக்கு ரொம்ப ஆசை எப்படி குடுக்குடுன்னு ஓடணும்னு. ஏமா இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பேசி விடுங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க வாங்க பாட்டி. போங்க. போங்க. பாத்து பாட்டி. கையை விடு, நானே போறேன். வாங்க வாங்க. மெதுவா. மல்லி, மல்லி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அததான் எனக்கு நானே கேட்டுட்டு இருக்கேன். இங்க நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் உயிரை விட்டுருவாரு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் போறேன். நில்லு, ஒரு நிமிஷம். கைய விடுங்க, கைய விடுங்கன்னு சொன்னேன். கைய விடுங்க, விடுங்க. எதுவா இருந்தாலும் மேல போய் பேசலாம். வா. என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் வா. விடுங்க. என்ன பண்றீங்க? வா. விடுங்க. விடுங்க. வான்னு சொன்னேன். வெண்பா நீ வா. சரி வாங்க. என்னடி இது இந்த நேரத்துல மொட்டை மாடிக்கு எதுக்காக கூட்டிட்டு போறான்? வாங்க பாட்டி போய் என்னன்னு பாத்துட்டு வந்தேன். ஐயோ நான் வரலமா. உன்னை நம்பி எல்லாம் வர முடியாது. ஏதோ தெய்வாதீனமா அப்ப அந்த புள்ள வந்து என்ன காப்பாத்துச்சு. இல்லன்னா நான் போய் சேர்ந்திருப்பேன். ஐயோ பாட்டி விழ மாட்டீங்க. வாங்க போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம். நீ பாத்துட்டு தான் இருப்ப. இத பாரு, நான் இந்த காலை வச்சு இழுத்து இழுத்து மேல வரதுக்குள்ள அவங்க பேசி முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னமோ பெருசா உனக்காக தான் வந்திருக்கேன் டயலாக் எல்லாம் விட்டீங்க. டயலாக் எல்லாம் விடலாம், ஆனா அதுக்காக உயிரெல்லாம் விட முடியாது. பேசி முடிச்சிட்டு வரட்டும், என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். என்னங்க விடுங்க. வா. மல்லி, முதல்ல நான் சொல்றத கேளு. என்ன கேட்கணும்? நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஊர்ல நாங்க மானத்தோட வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக உங்க வீட்டுக்கு வந்து இப்படி நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்காக நீங்க பண்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு என்னால நிக்க முடியாது. மல்லி, என்னைக்காவது உன்கிட்ட நான் இப்படி நடந்திருக்கேனா? இன்னைக்கு சித்தி அக்கா எல்லாம் வந்ததுனால கோயில வச்சு என்னென்னமோ நடந்து போச்சு. அதுக்கு நான் உன்கிட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கேட்டுட்டா? அத்தனை பேருக்கு நடுவுல மாலை மாத்தினப்போ என் மனசு செத்து பொழைச்சதே. அது சரியாடுமாங்க? கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கினப்போ என் சுயமரியாதையும் சேர்த்து உங்ககிட்ட அடக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சாரிங்கிறத தவிர வேற எதுவும் சொல்ல தெரியல மல்லி. போதுங்க, உங்க சாரி எல்லாம் பல தடவை கேட்டாச்சு. மேல நான் என்ன சொன்னா நீ என்ன நம்புவ?
ஒரு பொண்ணுக்கு யாருங்க மாலை போடுவா, யாருங்க பொட்டு வைப்பா? அதாச்சும் உங்களுக்கு தெரியும் தானே? அவளை கட்டின புருஷன் தானங்க அதெல்லாம் செய்வான். நீங்க எனக்கு யாருங்க? சம்பந்தமே இல்லாத மூணாவது மனுஷன். அப்படின்னா பாக்குறவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்க மாட்டாங்க?